ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சி டிஸ்க் வந்து ஃபுல் ஆகிடுச்சு. பட் வந்து டியில் ஸ்பேஸ் அதிகமாக அவைலபிள் இருக்குது. அந்த ஸ்பேஸ் வந்து எப்படி சி கொண்டு வரலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கேட்டிருக்கவங்க பார்த்தீங்கன்னா கிம்ச்சின்றவங்க தான் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப் மூலிமா. ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு இப்போ டியில் இருக்க ஸ்பேஸ் வந்து எப்படி சி கொண்டு வரது, அதுவும் டேட்டா எதுவுமே லாஸ் இல்லாமல் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஈஸியஸ்ட் பார்ட்டிஷன் மேனேஜர் அப்படின்றத சர்ச் பண்ணிங்க. ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லிங்க்கே வரும். அந்த ஃபஸ்ட் லிங்க் வந்து அப்படியே கிளிக் பண்ணிங்க. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரீ டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் ஃப்ரீ டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே டவுன்லோட் ஆகும். ஒரு இன்ஸ்டாலர் ஃபைல், ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ MB தான். ஸோ அது டவுன்லோட் ஆகிருக்கும். அது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஃபைல்ஸ்லாம், ஏன்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறது வந்து இன்ஸ்டாலர் ஃபைல் தான், கம்ப்ளீட்டாக நம்ம பேக்கேஜ் வந்து டவுன்லோட் பண்ணல. இப்போ இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆகிட்டு 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லேப்டாப்பில் வந்து நீங்கள் பிட்லாக்கரை வந்து டர்ன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த ப்ராசஸை பண்ணணும். இன்கேஸ் வந்து நீங்கள் டர்ன் ஆனில் வச்சு பண்ணிட்டீங்கன்னா வாய்ஸ் வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பிட்லாக்கர்லாம் ஏதாச்சும் டர்ன் ஆனில் இருந்ததுன்னா அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டி வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீசைஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எப்பவுமே ட்ராக் பண்ணும்போது லெஃப்ட் சைட்லேருந்து ட்ராக் பண்ணுங்கள். அப்போ தான் டிக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகும். இப்போ ட்ராக் பண்ணுற பாருங்கள், லெஃப்ட் சைட்லேருந்து அந்த டாட் மாதிரி இருக்குல்ல, அதை அப்படியே லெஃப்ட் சைடு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்லோகேட்டட் வந்து அலோகேட்டட் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு அவைலபிள் அங்கே வரும். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, நான் 21 GB போட்டிருக்கேன். ஸோ ட்ராக் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஒன் ஆப்ரேஷன் அப்படின்னு இருக்கும், அது கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேங்க. எக்ஸிக்யூட் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டியிலிருந்து ஸ்பேஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மெர்ஜ் பண்ணலாம் வாங்க. மெர்ஜ் ஆப்ஷனும் ஒரு டூல் இருக்குது, பட் அதில் நம்ம பண்ணோன்னாக்கா பே பண்ணணும். ஸோ அதனால் நம்ம அதில் பண்ணோன்னா நம்ம இதிலே பண்ணிக்கலாம் வாங்க. திஸ் பிசி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் ஆப்ஷன் கொடுங்க. இதில் வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து சிக்கு அப்புறம் வந்து 522 MB ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் வராது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த 522 MB இருக்குல்ல, அது வந்து நம்ம டெலீட் பண்ணணும். ஸோ வாங்க அது எப்படி டெலீட் பண்ண பார்க்கலாம். கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரில் ரன் பண்ணுங்கள், CMD. இதில் வந்து டிஸ்க் பார்ட்னு டைப் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு லிஸ்ட் டிஸ்க்னு டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இப்போது செலக்ட் டிஸ்க் 0, இப்போ 0ன்னு இருந்தால் 0 செலக்ட் டிஸ்க் 0ன்னு கொடுக்கணும். ஸோ டிஸ்க் நம்பர் என்ன இருக்கோ அதை தான் கொடுக்கணும் நம்ம. இப்போது லிஸ்ட் பார்ட்டிஷன் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா அந்த 522 MB சொன்னோம் பார்த்தீங்களா, அது எந்த பார்ட்டிஷன் நம்பர்ன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ வந்து பார்ட்டிஷன் 3ல் இருக்குது. ஸோ இப்போ வந்து செலக்ட் பார்ட்டிஷன் 3 அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து நம்ம டெலீட் பண்ண போகிறோம். டெலீட் பார்ட்டிஷன் ஓவர் ரைட் அப்படின்றத டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள்.
இப்போ டெலீட் ஆகிட்டு அந்த அன்லொகேட்டட்லேயே வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும் பாருங்கள். இப்போ எக்ஸ்டெண்ட் வால்யூம்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெர்ஜ் ஆகிடும். ஓகே, இப்போ ஆட் ஆகிடுச்சு. இப்போ இது மேனேஜ்மெண்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இங்கே ரெப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீல ஆட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சம்டைம் வந்து இது நீங்கள் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணோம்னா இது வந்து ஓஎஸ் வந்து கரெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்குமா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் லேப்டாப்பை. ஸோ எந்த விஷயம் நம்ம ரீஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஓகே, இப்போ ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்த இஷ்யூ இல்லாமல் கரெக்டாக பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓஎஸ் கரெக்டாகும். ஸோ அதனால் எல்லாமே கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் பண்ணும்போது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இஷ்யூஸோ எரர்ஸ் எதாவது வந்ததுன்னா நீங்கள் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் செக் பண்ணிட்டு கூட சொல்கிறேன். ஸோ இது தவிர வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்யூஷன் வந்து பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.